சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு மார்ச் 15, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க, கட்லர்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்படை பயிற்சி சார்ந்து நம்ம படிச்சோம். அந்த கடற்படை பயிற்சி எங்கு நடந்தது அப்படின்றத மேப்ல காட்டியிருக்காங்க. அந்த இடத்தை கரெக்டா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர்ல நிலம் வாங்கிய முதல் மாநில அரசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? அதற்கு முன்பாக இதுல என்ன ஒரு சிறப்பம்சம் இருக்கு அப்படின்னா, ஆர்டிகல் 370 அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2019க்கு முன்பு வரைக்கும் அமல்ல இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 370 அப்படின்றது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. ஸோ ஜம்மு காஷ்மீர்ல வாழக்கூடிய மக்கள் மட்டும்தான் ஜம்மு காஷ்மீர்ல நிலம் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பம்சம் அந்த மாநிலத்திற்கு மட்டும் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அது ஆஃப்டர் 2019 ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் அந்த 370 அப்படின்றது நீக்கப்பட்டதுனால இந்த நிலம் வாங்கக்கூடிய அதிகாரம் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஸோ அதன் ரீதியாக பார்க்கும் பொழுது தற்பொழுது ஜம்மு காஷ்மீர்ல நிலத்தை ஒரு மாநில அரசு வாங்கியிருக்காங்க. அவங்க தான் முதல் மாநில அரசும் கூட, அவங்க தான் மகாராஷ்டிரா அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸோ இப்போ எப்படி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோமோ, அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்திய குடிமகன் ஆகிய நாமளே கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா அந்த மாநில அரசு கிட்ட உரிய ஒப்புதல் வாங்கிட்டு தான் போக முடியும். அதுதான் இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிமாச்சல் பிரதேசம், அருணாச்சல் பிரதேசம், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, லட்சத்தீவு போன்ற இடங்களுக்கெல்லாம் என்ன இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நடைமுறையில தான் இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு சிறப்பு அந்தஸ்து சார்ந்த விவரங்கள் படிச்சதுனால இதை நாம இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தற்பொழுது நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, மகாராஷ்டிரா என்னும் மாநில அரசு தான் ஜம்மு காஷ்மீர்ல முதல்ல நிலம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். சரி வாங்க இது சார்ந்த விவரங்கள் வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ மகாராஷ்டிரா அரசு என்ன திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த வாங்கின இடத்துல ஒரு மகாராஷ்டிரா பவன் அப்படின்றத உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 2 ஏக்கர் பரப்பளவுடையது. ஸோ ஸ்ரீநகருடைய ஏர்போர்ட் இருக்குல்ல, அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இச்காம் அப்படின்ற பகுதியில் வந்து இந்த இடம் வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மகாராஷ்டிரா பவன் அப்படின்ற கட்டிடம் கட்டுறாங்களே, அது யாருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்க போகுது அப்படின்னா, சுற்றுலா பயணிகளுக்காக இதை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நிலத்தின் மதிப்பு 8.16 கோடி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு கொடுத்து மாநில அரசாகிய மகாராஷ்டிரா வாங்கியிருக்காங்க. தற்பொழுது மகாராஷ்டிராவின் முதல்வராக விளங்கக்கூடியவங்க ஏக்நாத் ஷிண்டே அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ ஆர்டிகல் 370 அப்படின்றது என்ன தடை வச்சிருந்தது அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் நிரந்தரமாக வசிப்பவர்கள் மட்டும்தான் நிலம் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து உங்களுக்கு 2019 வரைக்கும் இருந்தது. ஆர்டிகல் 370 அப்படின்றது 2019 ஆகஸ்ட் 5ல ரத்தாகுது. அது போக இப்போ இந்தியர்கள் யார் வேண்டுமானாலும் அங்கு நிலம் வாங்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்தது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்டிகல் 370 சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உறுப்பு 370 சப்டெக்ஷன் 1 அப்படின்றது 2019 ஆகஸ்ட் 5ல் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களால் ஒப்புதல் பெறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 370 சப்டெக்ஷன் 1 என்ன சொல்லுது? 370 ஆர்டிகல் 370ல என்னென்ன சிறப்பு அந்தஸ்துகளா ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்திருந்தாங்களோ அத்தனையும் நீக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லுது. ஸோ இந்திய அரசமைப்பின் அனைத்து விதிகளும் ஜம்மு
காஷ்மீரில் பொருந்தும் அப்படின்றதையும் கூடுதலாக சொல்லுது ஆர்டிகல் 370 சப்டெக்ஷன் 1 அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்துடலாம். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சரத்து 370 எதனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஜம்மு காஷ்மீருடைய தன்னாட்சி அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நம்ம இந்திய அரசியல் அமைப்புல இந்த ஆர்டிகல் 370 டிராஃப்டிங் கமிட்டி லீடராக இருந்த டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் எழுத மறுத்துட்டாங்க. அப்ப எழுதுனது யாரு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து இப்போ நாம எப்படி ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் அப்படின்ற ஒரு ப்ரிசைஸ் மட்டும் சொல்றேன். ஜம்மு காஷ்மீர் ரிலேட்டடா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். ஜம்மு காஷ்மீர் ரிலேட்டடா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாவே ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் பார்த்தோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாவே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்தோம். எப்படி தாங்க கனெக்ட் பண்ணி தாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா முழுமையா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வியை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பின் வருபவர்களில் புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்களில் சரியானவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சுக்வீர் சிங் சந்து அப்படின்றவங்களும் ஞானேஸ்வர் குமார் அப்படின்றவங்களும் தான் புதிய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும். சோ சுக்வீர் சந்து அப்படின்றவங்க முதல் ஆப்ஷன்ல இருக்காங்க, ஞானேஷ் குமார் அப்படின்றவங்க நான்காவது ஆப்ஷன்ல இருக்காங்க. அப்போ இங்க சரியானது 1 மற்றும் 4 அப்படின்னு தெரியணும். சோ ஜோதி நிர்மலா சுவாமி அப்படின்ற இவங்கள சமீபத்திய காலங்களில் நாம எதிர்க்கு படிச்சோம்னா தமிழ்நாட்டுடைய மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவங்க அப்படின்னு விஷயம் படிச்சோம். சோ அதை ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் கிஷோர் மக்வான் அப்படின்றவங்க யாருன்னா தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம். ஓகேங்களா? சோ அதையும் நாம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ தற்பொழுது நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா சுக்வீர் சிங் சந்து, ஞானேஷ் குமார் அப்படின்ற 2 நபர்கள் புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது சார்ந்த தகவல் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ மத்திய அரசுக்கு இந்த அதிகாரிகள்லாம் தேர்தல் ஆணையர்களா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் அதிகாரிகளுடைய பெயர்களை பரிந்துரை பண்ணி ஒரு பரிந்துரை குழு கொடுப்பாங்க. அந்த பரிந்துரை குழுவுல யாரெல்லாம் இடம்பெற்றாங்க அப்படின்னா மத்திய சட்ட அமைச்சர், மத்திய உள்துறை செயலர் செக்ரட்டரி, ஓகேங்களா, மத்திய பணியாளர் நலத்துறை செயலர், இவங்க 3 பேர். ஓகேங்களா? 2 செக்ரட்டரி, ஒரு மினிஸ்டர். ஓகேங்களா? இவங்க தான் பரிந்துரை குழுவுல இடம்பெறக்கூடியவங்க. சோ பரிந்துரை குழுவுடைய பணியே என்ன அப்படின்னா தகுதியான அதிகாரிகளை மத்திய அரசிடம் கூறுவது அப்படின்றது அவங்களுடைய வேலை. சோ உயர்நிலை குழுவில் இடம்பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தலைமை இந்திய பிரதமர் இருப்பாங்க, உள்துறை அமைச்சர் இருப்பாங்க, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. இப்போ எதிர்க்கட்சி அப்படின்றது அஸ்பர் நவ் இல்லாததுனால காங்கிரஸ் கட்சியில பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அப்படின்றவங்களை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? சோ இவங்க 3 பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அரசு என்னென்ன பெயர்கள்லாம் கொடுத்தாங்களோ அதுல எத்தனை பேர் தேவைப்படுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ 2 தேர்தல் ஆணையர்கள் தேவைப்பட்டாங்க. 2 தேர்தல் ஆணையர்களையும் இந்திய பிரதமர் தலைமையில் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, தேர்வு பண்ணிருக்காங்க. சோ சுக்வீர் சிங் சந்து அப்படின்றவங்க பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவங்க, ஒரு ரிட்டையர்ட் IAS ஆபீசர். ஞானேஸ்வர் குமார் அப்படின்றவங்க முக்கிய பங்காற்றியது 2 விஷயத்துல. ஒன்னு ஆர்டிகல் 370 ரத்து அப்படின்றதுலயும், 2 யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்டதுலயும் அவங்க முக்கிய பணியாற்றி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சோ தேர்வு செய்தது இந்திய பிரதமர் தலைமையிலான குழுவாக இருந்தாலும் நியமனம் அப்படின்றது அந்த அரசாணையை வெளியிடக்கூடிய அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தற்பொழுது அந்த அரசாணை வெளியிட்டிருப்பாங்க. சோ இந்திய தேர்தல் ஆணையத்துல 2 தேர்தல் ஆணையர்களுடைய நியமனம் தற்பொழுது நடந்திருக்கு. அவங்களுடைய பேர் தான் சுக்வீர் சிங் சந்து, ஞானேஷ் குமார் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்க போறோம். இதுல என்ன படிக்க போறோம்னா இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரம் என்ன, அவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்றத நம்ம ரெண்டையுமே சேர்த்து பார்க்க போறோம். சோ வாக்காளர் பட்டியலை தயாரிக்கக்கூடியவங்க இவங்க தான், அதை திருத்தக்கூடிய அதிகாரம் இவங்க கிட்ட தான் இருக்கு. தொகுதிக்கான இடங்களை இவங்க தான் ஒதுக்கீடு செய்வாங்க, தேர்தலை நடத்துவாங்க, தேர்தலை மேற்பார்வையிடுவாங்க, தேர்தல் சார்ந்த விவரங்களை கட்டுப்படுத்துவாங்க. சோ அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க, புதிய சின்னங்களை ஒதுக்கீடு செய்வாங்க, சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடத்துவதற்கு உறுதி கொடுப்பாங்க. சோ குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவர்கள் ஏதாவது பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அறிவுறுத்தி அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாங்க, இல்ல அதை இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்றதுக்கு என்ன வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. ஓகேங்களா? சோ அது போக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பினை இவங்க தான் முடிவு செய்வாங்க. அது போக தேர்தல் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை தீர்த்து வைப்பாங்க. சோ ஒரு அரசியல் கட்சி பிளவு ஏற்பட்டா அந்த அரசியல் கட்சியின் பிரதான சின்னத்தை யாருக்கு கொடுப்பது அப்படின்ற முடிவை இவங்க தான் எடுப்பாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் மற்றும் அதிகாரங்கள்ல வருது. நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, ரொம்ப சிம்பிளஸ்டான ஒரு क्वेश्चन. எந்த விதி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு, அதிகாரம் மற்றும் பணிகளை உள்ளடக்கி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆர்டிகிள் 324 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்றைக்கான மூன்றாவது கேள்வியை நம்ம பார்க்கலாம். ஐநாவின் மனித வளர்ச்சி குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது UNDP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வெளியிடுவாங்க. 2022ஆம் ஆண்டிற்கான இந்த HDI இண்டெக்ஸ் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை 134 அப்படின்னு தெரியணும். அப்ப அந்த பட்டியலில் மொத்தம் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா 193 நாடுகள். அதுல நாம 134வது இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? 111 அப்படின்றது உலகளாவிய பசி குறியீடு, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை குறிப்பிடுறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அது போக 93 அப்படின்றது எதை குறிப்பிடுது? உலகளாவிய ஊழல் குறியீட்டுல இந்தியாவுடைய நிலை 93 அப்படின்னு சொல்றாங்க. உலகளாவிய பசி குறியீட்டுல 111 இந்தியாவுடைய நிலை. 85 அப்படின்றது ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியல்ல இந்திய பாஸ்போர்ட்டுக்கு 85வது இடம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் சமீபத்திய காலங்களில் இண்டெக்ஸ் குறியீடுகள் சார்ந்து நம்ம படிச்ச ரேங்கிங். சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது 134வது இடத்துல மனித வளர்ச்சி குறியீட்டுல இந்தியாவுடைய நிலையாக பார்க்கப்படுது. சரி, வாங்க இது சார்ந்த மேலும் இருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். இப்போ மனித வளர்ச்சி குறியீடு மூலம் வெளிவந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியர்களின் வாழ்நாள் அப்படின்றது 67.7 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே 2021 இந்தியர்களுடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா 62.7 இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 5 வருஷம் கூடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது போக தனிநபர் சராசரி வருவாய் அப்படின்றது கடந்த 2021 6500 சம்திங் இருக்கும். ஓகேங்களா? இப்போ $6951 மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2021 விட 6.3% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்தியா பெற்றுள்ள மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 0.644 அப்படின்னு சொல்றாங்க. மாடரேட் அப்படின்ற இடத்துல நாம இருக்கோம். சோ 2021ல 0.633 நாம இருந்தோம். ஓகேங்களா? சோ இதுவும் கூடி இருக்கு. சோ தரநிலை அப்படின்னு பார்த்தோம்னா 2021ல 135ல இருந்தோம். இப்போ 134க்கு முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ HDI வளர்ச்சி பாதையில் இந்தியாவுடைய பயணம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 1990களில் இருந்து இது மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்றது வெளியிடப்படுது. ஸோ அப்போ முதல்ல வெளியிடும் பொழுது நம்ம 0.434 புள்ளிகளை தான் பெற்றிருந்தோம். இப்போ 6.644 அப்படின்ற புள்ளிகளை நம்ம பெற்றிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உயர்வு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 48.4% உயர்ந்திருக்கும் 1990யோட கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ ஒட்டுமொத்த வளர்ச்சியாக பார்க்கும் பொழுது 1990யோட பார்க்கும் பொழுது 287% அதிகமாக வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பாராட்டியுள்ள அமைப்பு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா சிறந்த செயலாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பு வந்து பாராட்டி இருக்காங்க. சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா மனித வளர்ச்சி குறியீடு சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க. சோ மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்றத பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞரான மெஹ்பூப் உல் ஹக் அப்படின்றவரும் அமர்தியா குமார்சன் அப்படின்றவரும் 1990களில் டெவலப் பண்றாங்க. சோ இந்த ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் இதை வெளியிடுறாங்க. UNDP தான் இதை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க பிரதானமா பார்க்கப்படக்கூடிய 3 குறியீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனுடைய ஆயுட்காலம், அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்வி சார்ந்த விஷயங்கள். ஓகேங்களா? சராசரி கல்வி அளவு, வயது வந்தோர் கல்வியறி விகிதம், அதுக்கப்புறம் வாழ்க்கை தரம். வாழ்க்கை தரம் எப்படி பார்ப்பாங்க? மொத்த நாட்டுடைய வருமானத்தையும் பார்ப்பாங்க, தலா வருமானத்தையும் பார்ப்பாங்க, அந்த நாட்டுடைய மக்களுடைய பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்கும் திறன் சமநிலை. ஸோ இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் மனித வளங்கள் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்றது ஒரு தனி அமைச்சகமே நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு தலைமையகம் புதுடெல்லியில சாஸ்திரி பவன்ல அமைந்திருக்கு அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்த மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்றது முழுமையாக மனித வளர்ச்சியை பற்றி குறிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனித வளர்ச்சி குறியீடை 4ஆக வகைப்படுத்தி இருப்பார் ஒருவர். அவருடைய பெயர் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க,
பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். மனித வளர்ச்சி குறியீடு சார்ந்தெல்லாம் கேட்பாங்களா அப்படின்றதுக்கான ஒரு கேள்வி. ஓகேங்களா, இந்திய நாட்டின் மனித வளர்ச்சி குறியீடு 2011ஆம் ஆண்டு அப்படின்னு குறிப்பிட்டதுனால இது 2011ல கேட்கப்பட்ட கேள்வி இல்லை. ஓகேங்களா, ஒரு 2 to 3 இயர்ஸ் பேக்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ மற்ற எந்த நாட்டை விட உயர்வானதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை பங்களாதேஷோட நம்ம மனித வளர்ச்சி குறியீடு உயர்வானதாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி அண்டை நாடுகள் சார்ந்த சில விஷயங்கள் நம்ம நியூஸ் பேப்பர்ல வரும்போது கவனம் செலுத்தி பார்த்துக்கணும். ஓகேங்களா, சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய இந்தியாவில் வளிமண்டல ஆராய்ச்சி சோதனை படுக்கையின் முதல் கட்டம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை செகோர் அப்படின்ற இடத்துல திறந்திருக்காங்க. அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் குலசேகரப்பட்டினத்தில் என்ன பண்ணாங்க, ராக்கெட் ஏவுதள மையம் அப்படின்றது இந்திய பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஓகேங்களா, ஸோ நம்ம படிச்சிருக்கோம். அது போக செயற்கைக்கோள் ஏவுதள மையம் இந்தியாவின் 2வது ஏவுதள மையமாக குலசேகரப்பட்டினம் விளங்க போகுது அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா, தூத்துக்குடியில் இருக்கு. அதுக்கப்புறம் பாலசோர் அப்படின்றது ஒடிசால இருக்கு. அங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஏவுகணைகள் சோதனையை அங்க நடத்துவாங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, அது போக டோனா பவுலா அப்படின்ற இடம் என்னது, டோனா பவுலா அப்படின்றது கோவால இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ கடலியல் சார்ந்து ஆய்வு செய்வதற்கான தேசிய நிறுவனம் இந்தியாவில் எங்க இருக்குன்னா கோவால டோனா பவுலா அப்படின்னு தெரியணும். ஸோ 9th புக்கை நல்லா படிச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன் செகோர் அப்படின்ற இடத்துல மத்திய இந்தியாவில் வளிமண்டல ஆராய்ச்சி சோதனை படுக்கை அப்படின்றது முதல் கட்டமாக திறந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திறந்து வைத்தது புவி அறிவியல் அமைச்சர் அப்படின்னு தெரியணும். அமைய பெற்றுள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் அப்படின்னு தெரியணும். நிறுவிய அமைப்பு இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் தான் நிறுவியிருக்காங்க. ஸோ வளிமண்டல ஆராய்ச்சி சோதனை படுக்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பருவநிலை மற்றும் வெப்பச்சலனத்தை நிர்வகிக்கும் செயல்முறைகளை புரிந்து கொள்வதற்காக இந்த படுகை அப்படின்றது டெவலப் பண்றாங்க. ஸோ என்ன தொழில்நுட்பம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, ரிமோட் சென்சிங் அப்படின்ற தொழில்நுட்பம் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படக்கூடிய விஷயங்களாக என்ன சொல்றாங்க, மழைப்பொழிவு, மண்ணின் ஈரப்பதம், கதிர்வீச்சு போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக கண்காணிக்க போறோம் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒரு புக் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஸோ மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் 3 விதமான மழை இருக்குங்க. ஒன்று வெப்பச்சலன மழை அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் காலத்துல ரொம்ப வெயில் சுட்டு எரிக்கும் பொழுது சாயந்தர நேரம் ஒரு 4 இருந்து 5 மணி போல சட 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 சடன்னு கொஞ்ச நேரத்துல மழை கொட்டி தீர்த்து போயிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வெப்பச்சலனமயமாதல் மழை, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புயல் மற்றும் சூறாவளியின் தாக்கத்தின் விளைவாக சில மலைகள் ஏற்படும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி சைக்ளோனிக் ரெயின்ஃபால் ஏற்படும். அதுக்கப்புறம் ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தென்மேற்கு பருவக்காற்றவே வச்சுக்கலாம். சோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அரபிக்கடல் வழியாக ஈரப்பதமான காற்றுக்களை எடுத்து கொண்டு வரும் பொழுது கேரளாவில் இருக்கக்கூடிய ஓங்கி உயர்ந்து இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் மேலே ஏறும் பொழுது குளிர்ந்த மேகமாகி கேரளாவில் அதிகமான மழை பொழிவு கொடுக்கும். ஸோ அதுதான் ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 டைப் ஆஃப் ரெயின்ஃபாலையும் நம்ம படிச்சாச்சு. ஸோ இதுல பர்டிகுலரா வளிமண்டல சோதனை படுக்கை அப்படின்றது மத்திய இந்தியாவில் அமைக்கிறாங்கல்ல, இந்த வெப்பச்சலன மலை சார்ந்த விஷயங்களை அதிகமாக ஆய்வு செய்ய போறாங்க. ஸோ வெப்பச்சலன மலை அப்படின்றதுக்கு இன்னொரு பெயர் 4 மணி மழைப்பொழிவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பகல் பொழுதின் போது சூரிய கதிர்வீச்சினால் புவியின் மேற்பகுதி அதிகமாக வெப்பமாயிடும். ஸோ அந்த நேரத்தில் புவியின் மேற்பரப்பில் உள்ள காற்று வெப்பமடைந்து விரிவடையும். ஸோ விரிவடைவதன் மூலமாக மேலெழுந்து போகும். மேலெழுந்து போகும் பொழுது அந்த காற்று குளிர்வாக்கி கண்டென்ஸ் ஆகி மழைப்பொழிவாக பெய்யும். அதுதான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. சோ புவியின் நிலநடுக்கோட்டுல மாலை நேரங்கள்ல நிறையவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மித்த பகுதிகளில் கோடை காலங்கள்ல இந்த வெப்பச்சலன மழை அப்படின்றது பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். வளிமண்டலம் சார்ந்தே, வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலம் எதை கிரகித்துக் கொள்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இதற்கான ஆன்சர் என்ன, புற ஊதா கதிர்களை கிரகித்துக் கொள்கிறது. சோ புற ஊதா கதிர்கள் வளிமண்டலத்தில் ஓசோன் படலம் மட்டும் இல்லை அப்படின்னா டைரக்டா நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட ஸ்கின்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். ஓகேங்களா, சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் பொதுவான வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை தயாரிப்பதற்கு திருத்த வேண்டிய சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆர்டிகிள் 325 திருத்தினா தான் இந்தியா முழுவதும் எல்லா குடிமக்களுக்கும் பொதுவான வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை தயாரிக்க முடியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் அதை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது. முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவராகிய ராம்நாத் கோவிந்த் அவர்களது தலைமையில தான் அந்த குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர்கிட்ட 18,000க்கும் மேற்பட்ட
பக்கங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுல சொல்லப்பட்ட முக்கியமான கூறு தான் இது. ஆர்டிகல் 325 திருத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கெல்லாம் பொதுவான வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அதற்கப்புறம் மேல குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இது போக இந்திய நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும் அப்படின்னா ஆர்டிகல் 83, ஆர்டிகல் 85, ஆர்டிகல் 174, ஆர்டிகல் 172, ஆர்டிகல் 356 போன்ற 5 விதிகளை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 83 அப்படின்றது நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் பதவி காலம், அந்த விஷயங்கள் மக்களவையில் டென்யூரை பற்றி சொல்லக்கூடியது. 174 அதே மாதிரி வைஸ் வெர்சா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவைகள் இருக்கக்கூடிய பதவி காலத்தை பற்றி பேசக்கூடியது. ஆர்டிகல் 356 அப்படின்றது குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருது. எங்க அப்படின்னா நம்மளுடைய மாநில அரசுகள். ஓகேங்களா? ஸோ சட்டப்பேரவைகளை கலைப்பதற்கான ஒரு டூலாக அது பார்ப்பாங்க. ஸோ இந்தியாவில் பொதுவான வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வருவதற்கு ஆர்டிகல் 325 திருத்தணும் அப்படின்ற அறிக்கையை சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நடைபெற்ற விஷயங்கள் பார்க்கிறோம். ஸோ இந்த உயர்நிலை குழு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ கூறப்பட்டுள்ள முக்கியமான பரிந்துரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் நடத்தும் முறைகள்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா மக்களவை எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, மாநில சட்டப்பேரவைகள் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்றாங்க. அப்போ உள்ளாட்சி தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அதையும் கன்சிடர் பண்ணணும்ல. இந்த 2 தேர்தலையும் ஒன்னா நடத்திட்டு அதுக்கப்புறம் 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சூழல் மற்றும் எஞ்சிய காலத்திற்கேற்ப தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இப்போ எலெக்ஷன்ஸ் மாநில அரசுல நடத்தியாச்சு. சப்போஸ் மாநில அரசு ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பின் காரணமாக ஆட்சி கவிழ்ந்திருந்துன்னு வச்சுக்கோ, அப்புறம் மறுபடியும் 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன்ஸ் வைக்கணும்ல, வைங்க. ஆனா அது 5 வருஷத்துக்கு வைக்காதீங்க, மீதம் உள்ள காலத்துக்கு மட்டும் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ எஞ்சிய காலத்திற்கு தேர்தல் வைங்க. இப்ப சூழ்நிலை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தொங்கு மக்களவையா இருக்கு, ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, அந்த நேரத்துல தேர்தல் வைங்க, ஆனா எஞ்சிய காலத்திற்கு மட்டும் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ திருத்த வேண்டியவை அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 83 மற்றும் ஆர்டிகல் 172 இதற்கு நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சட்டப்பேரவை ஒப்புதல் அப்படின்றது தேவையா? நிறைய ஆர்டிகிள திருத்துறவே இந்திய அரசியலமைப்புல. அப்போ மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதல் ஒன்னொன்னுக்கும் நம்ம கேட்டுட்டே இருக்கணுமா அப்படின்னா சில விஷயங்களுக்கு தேவையில்லை, திருத்தம் செய்ய சட்டப்பேரவையோட ஒப்புதல் தேவையில்லை அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இந்திய அரசியலமைப்புல எவ்வளவு சட்ட திருத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 18 சட்ட திருத்தங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மெஜாரிட்டிக்கு மாநில அரசு கிட்ட என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ஒப்புதல் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறை பகுப்பாய்வுகள் செய்யப்பட்ட நாடுகள், அப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை எந்த நாடுகள்ல இருந்தெல்லாம் பகுப்பாய்வு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜெர்மனி, ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், பெல்ஜியம், தென்னாப்பிரிக்கா, ஸ்வீடன் மற்றும் இந்த மாதிரியான நாடுகளோடலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆய்வுகளை மேற்கொண்டு அதுல இருக்கக்கூடிய சாராம்சங்கள் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பெல்ஜியம் 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த நாடுகள்லாம் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். இப்போ 325 திருத்துறதற்கு எதுக்கு சொன்னாங்க? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு பொதுவான அடையாள அட்டை, பொதுவான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியில வாக்காளர் பட்டியலை தயாரிக்கக்கூடிய பணி யாருக்கு இருக்குன்னா என்ன சொல்லணும்? ஏற்கனவே ஒரு தடவை டிஎன்பிசி கேட்டாங்க, வாக்காளர் பதிவு அலுவலருக்கு இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். மாநிலம் அல்லது ஒன்றிய பிரதேச அரசுங்களுக்கு அவங்கள்ட்ட ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் கலந்து ஆலோசித்த பின்னர் தான் வாக்காளர் பதிவு அலுவலரை நியமிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க அரசாங்க அல்லது உள்ளாட்சி அதிகாரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உதவி வாக்காளர்கள் பதிவு அலுவலர்கள் இவருக்கு உதவி செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுகின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம என்ன பார்த்திருக்கோம்? வாக்காளர் பதிவு அலுவலர் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 15 சரத்து 324 இருந்து 329 விவரிக்கப்பட்டுள்ள செயல்முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலின சமத்துவமின்மை குறியீடு 2022 இந்தியாவின் தரநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை 108 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பாலின சமத்துவமின்மை குறியீடு 2021 இந்தியாவோட நிலை 122 இருந்தது. தற்பொழுது 14 இடங்கள் முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு.
அப்புறம் 40 அப்படின்றது இதற்காக குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ உலகளாவிய புத்தாக்க குறியீடுல இந்தியாவுடைய நிலை அப்படின்னா 40 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 117 அப்படின்றது சமீபத்திய காலங்களில் பார்த்தோம். இந்தியாவுடைய ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் கால்பந்து அணி இந்திய அணி எத்தனாவது இடத்துல இருக்காங்களா? 117வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படித்தோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? தற்பொழுது பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இந்தியாவுடைய நிலை 108 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டியலின் 3 முக்கிய காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இனப்பெருக்க ஆரோக்கியம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், தொழிலாளர் சந்தை. இந்த 3 ஃபேக்டர்ஸ் அடிப்படையில் தான் இந்த ஜெண்டர் பாரிட்டி இன்டெக்ஸ் ஓகேங்களா? ஸோ இது கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். அப்போ இந்திய பெற்ற புள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு அழகா சொல்லுவாங்க, GII. ஓகேங்களா? ஸோ இந்தியா பெற்ற புள்ளிகள் 0.437 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2021 விட 14 இடங்கள் நாம முன்னேறி இருக்கோம் பார்த்தோம். 122 இருந்து 108க்கு போயிட்டோம். ஸோ உலக சராசரியோட புள்ளி மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 0.462, அதை விட நம்ம கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அலர்ட் மெசேஜையும் கொடுக்குறாங்க. அது போக தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய சராசரி அப்படின்னு பார்த்தோம்னா 0.478, அதை விடவும் நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த பாலின சமத்துவமின்மை குறியீடு பொறுத்த வரைக்கும் நாம இன்னும் நல்லா செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் அதிக இடைவெளி உள்ள கூறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலாளர் பங்கேற்பு அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப பெரிய கேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்கள் வந்து 76.1% ஆண்கள் வந்து தொழில் நிறுவனங்கள்ல பணிபுரிகிறாங்க. பெண்கள் வெறும் 28.3% நபர்கள் தான் வேலை செய்யறாங்க. அரௌண்ட் 45% மேல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்தியாவுடைய ரேங்கிங் இண்டெக்ஸ் அப்படின்றது பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். தொழிலாளர் உரிமைகள் சார்ந்து நம்ம இந்திய அரசியலமைப்புல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொழிலாளர் பங்கேற்புல தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஃபிளாஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சமத்துவத்துக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமைப்புகள் மற்றும் சங்கம் தொடங்குவதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, வாழ்வாதார உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, கடத்தலை தடுக்கக்கூடிய விதத்தில் உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்திய அரசியலமைப்புல பேசியிருக்காங்க. அது போக ஆர்டிகிள் 39B சொல்லுது சம வேலைக்கான சம ஊதியம், ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் என்ன பண்ணணும், ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது போக இன்னொரு நபர், ரொம்ப பிரபலமான ஒரு நபர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது. 2024ல TNPSC ஒரு எக்ஸாம்ல கேட்கப்பட்டது. இது யார் சொன்னான்னு கேட்டிருப்பாங்க, ஜான் எஃப் கென்னடி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ உலகின் நாகரிகம் அடைந்த நாடுகள் சமத்துவத்தை வலியுறுத்துகின்றன. சமத்துவத்தை உறுதி செய்ய நாடுகள் மனித உரிமைகள் மீது கவனம் செலுத்துகின்றன. இது ஒரு நாட்டின் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் இங்க பாருங்க, இன்னொரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பாலின சமத்துவமின்மை சார்ந்து படிச்சதுனால இந்தியாவில் பெண் குழந்தைகள் சார்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு விதமாக இந்தியாவில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 24 அப்படின்றது கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதற்கு பெயர் என்ன அப்படின்னா சூப்பர் ஹெவி அப்படின்னு தெரியணும். தற்பொழுது SpaceX நிறுவனம் இதை தயாரித்து விண்ணில் செலுத்தி இருக்காங்க. சோ அதனால நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம். மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் விக்ரம் எஸ் அப்படின்றது இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் அப்படின்னு தெரியணும். சோ அக்னிபான் அப்படின்றது இந்தியாவின் இரண்டாவது தனியார் ராக்கெட் அப்படின்னு தெரியணும். ரோஹிணி RH-200 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்டை குலசேகரப்பட்டினத்தில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, முதல் முறையாக விண்ணில் செலுத்தி சோதனை பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. சூப்பர் ஹெவி அப்படின்னு சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டை தயாரித்த நிறுவனம் SpaceX நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க எலான் மஸ்க் அப்படின்னு தெரியணும். நடைபெற்ற விஷயம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்ஷிப் சூப்பர் ஹெவி ராக்கெட் அப்படின்னு இதோடைய பேரை சொல்லுவாங்க. ஸோ தயாரிப்பின் நோக்கம் என்னன்னா பூமியின் சுற்றுப்பாதை, சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு விண்வெளி வீரர்கள் மற்றும் பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு இது அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வடிவமைப்பு 394 அடி உயரம், அதாவது 120 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 33 என்ஜின்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏவிய ஏவுதளம் தெற்கு டெக்சாஸ் போகாசிகா அப்படின்ற இடத்துல தான் இது ஏவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, ராக்கெட்டுடைய கட்டமைப்புகளை நமக்கு அழகா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ்ல நம்ம ஸ்கூல் புக்ல சொல்லியிருப்பாங்க.
இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து கட்டமைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது போக பணிச்சுமை அமைப்பு பேலோட் அப்படின்றது இங்க தான் இருக்கும். ஓகேங்களா? வழிகாட்டு அமைப்பு. ஸோ இங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி என்ன டைரக்ஷன்ஸ்ல போகணும் எல்லாமே வந்து கனெக்டிவிட்டிலாம் வந்து இங்க தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஃபியூவல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எரிபொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சிஜனேட்டர் பண்ணி தான் வந்து ஃபியூவல்ஸை எரிக்க முடியும். ஸோ ஆக்சிகாரணி அப்படின்றது அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக இந்த வழியாக புகைகள் வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புகைகள் வெளியேறும் பொழுது நாம சொல்றோம் நியூட்டனின் 3வது விதிப்படி தான் என்ன பண்ணுது, ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுகிறது அப்படின்னா படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லுவாங்க, எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction அப்படியே சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அப்ப புகைகள் கீழ் நோக்கி அழுத்தி தள்ளும் பொழுது ராக்கெட் மேல் நோக்கி போகிறது. அந்த பிரின்சிபாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை 1957 அப்படின்னு தெரியணும். இந்த ஸ்புட்னிக் செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தினாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நித்தி ஆயோக் என்ற நித்தி ஆயோக் எந்த திட்டத்தின் கீழ் உள்ளூருக்கான குரல் என்னும் முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை லட்சிய வட்டாரங்கள் திட்டம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ லட்சிய வட்டாரங்கள் திட்டம் அப்படின்றது ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம் அப்படின்றத 2023 தான் நித்தி ஆயோக் அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அதற்கு முன்பாக என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது 2017-18 காலகட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. சோ இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம்லாம் என்னன்னா, பின்தங்கி உள்ள பகுதிகள் எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் தயாரிப்பெல்லாம் ஊக்குவிப்பு செய்யணும், அதை உலக அளவுல பிரசித்தி பெற வைக்கணும். ஸோ அப்படி ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா நித்தி ஆயோக்ல சொல்லப்பட்ட விஷயங்களே என்ன அப்படின்னா, நாட்டில் ரீஜனல் டிஸ்பாரிட்டி அப்படின்றத குறைக்கணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, லட்சிய வட்டாரங்கள் திட்டத்தின் கீழே உள்ளூருக்கான குரல் அப்படின்ற முன்முயற்சியை நித்தி ஆயோக் எடுத்துட்டு இருக்காங்க. அட்டல் புத்தாக்க திட்டம் அவங்க கொண்டு வந்த திட்டம் தான். சாத்தி திட்டம் அப்படின்றது அவங்க கொண்டு வந்தப்பட்டது தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நித்தி ஆயோக் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லட்சிய வட்டாரங்கள் திட்டம் சார்ந்த விவரங்களை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உள்ளூருக்கான குரல் அப்படின்றதான இப்போ வந்து முன்முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ எதற்கானது, இதோடைய நோக்கம் என்ன, மக்களிடையே தன்னம்பிக்கை உணர்வை ஊக்குவிக்கணும், நிலையான வளர்ச்சி மற்றும் செழிப்பை பற்றின விஷயங்களை அவங்கள அந்த பாதையில கூட்டி போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முன்முயற்சியாக பார்க்கப்படுது. ஸோ செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 500 ஆர்வமுள்ள தொகுதிகளில் இருந்து உள்ளூர் தயாரிப்புகள் அக்கன்ஷா பிராண்டின் கீழ் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அக்கன்ஷா பிராண்ட் அப்படின்றது சர்வதேச சந்தையை உருவாக்கும் திறன் கொண்ட ஒரு பிராண்ட். ஓகேங்களா? நிறைய பொருட்கள் ஆன்லைன் மூலமாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 500 ஆர்வமுள்ள பகுதிகளில் இருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களை இந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து விற்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால விளையக்கூடிய நன்மைகள் அப்படின்னா, தயாரிப்புகளை அதிகமாக ஊக்குவிக்க முடியும், இ காமர்ஸ் திட்டத்தை மக்களிடையே விழிப்புணர்வாக ஏற்படுத்த முடியும் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வோக்கல் ஃபார் லோக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உள்ளூருக்கான குரல் அப்படின்றதற்கான முன்முயற்சியை எந்த அமைப்பு எடுத்திருக்காங்கன்னா நித்தி ஆயோக் அப்படின்னு தெரியணும். சோ இந்த நித்தி ஆயோக் இருக்குல்ல, இந்த அமைப்பு வந்து திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. 2015 கொண்டு வந்தாங்க. நம்ம பல முறை பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இவங்களுடைய இலக்குகள்லாம் என்ன, இந்தியால கூட்டுறவு கூட்டாட்சியை முன்னிலைப்படுத்தணும். சோ இந்திய கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்றது நீங்க சொல்லுங்க. சோ அப்படிப்பட்ட கூட்டுறவு கூட்டாட்சி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை டெவலப் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்றாங்க. கிராம அளவில் மேம்பாடு அடைய வைக்கணும், தேசிய பாதுகாப்பு நலன்களை ஒருங்கிணைக்கணும், தொடர் படைப்பாக்க மேம்பாடுகளை ஏற்படுத்தணும், புதிய சிந்தனைதாரர்களை ஊக்குவிக்கணும், அறிவு படைப்பாக்கம் மற்றும் தொழில் முனைவோர்களை என்கரேஜ் பண்ணணும். ஸோ அது போக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிவுகள் மற்றும் துறைகளுக்குள் எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும், நல்ல ஆளுகை இருக்கணும், தொழில்நுட்ப மேம்பாடு அடையணும். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய இலக்குகளாக பார்க்கப்படுது. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நித்தி ஆயோக் கொண்டு வரப்பட்ட ஒரு முன்முயற்சியை தான் நம்ம கேள்வியிலையும் பார்க்கிறோம். ஏப்ரல் 26, 2018 அன்று நித்தி ஆயோக் அட்டல் புதிய இந்திய சவால்கள் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது. இந்த திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சரை பார்க்கலாம். ஸோ உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தைப்படுத்த தயாராக உள்ள பொருட்களை வடிவமைத்து விலக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி. ரூபாய் 1 கோடி வரை நிதியுதவி கொடுப்பது, இது கரெக்டா, இதுவும் சரி அப்படின்னு தெரியணும். வேளாண்மை மற்றும் தொழில்துறையோடு மட்டும்
தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, எல்லா துறையோடும் தொடர்புடையது. ஓகேங்களா? ஸோ அப்போ மேற்கூறிய 2 ஆப்ஷன்ஸும் கரெக்ட் அப்படின்னு தெரியணும். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. 23 வகையான நாய்களுக்கு இந்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ மத்திய கால்நடை அமைச்சகம் தான் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் இன்டிமேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. பர்டிகுலரா வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நாய்கள், வளர்ப்பு நாய்கள் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தடை பண்றாங்க. ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணிருது அப்படின்னா மனிதர்களை கடிச்சு அவங்களுடைய உயிரை போக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிறது. ஸோ அதனால 23 வகையான நாய்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அது போக இப்போ இந்த வகையான நாய்கள் இந்தியாவில் இருக்கு அப்படின்னா அதற்கு கருத்தடை செயல்பாடுகளும் உட்பகுத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஏர் இந்தியா கட்டிடம் மகாராஷ்டிரால இருந்தது. ஸோ அதை மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா 1601 கோடிக்கும் மகாராஷ்டிரா அரசுக்கே என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், லைம் நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் 56 வயது ஒரு முதியவருக்கு வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த நோய் தென்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா கேரளால தென்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், சர்வதேச கணித தினம் அப்படின்றது மார்ச் 14 கொண்டாடப்படுது ஒவ்வொரு ஆண்டும். எதற்காக மார்ச் 14 கொண்டாடுறாங்க அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து பை அப்படின்னு மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்லுவாங்க 3.14 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி 22/7 நம்ம எழுதியிருப்போம். நிறைய மென்சுரேஷன்ஸ் படிக்கும்போது எழுதியிருப்போம். ஸோ இந்த மதிப்பு வந்து அப்போதான் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாளாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? பை டே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுவும் தினங்கள் சார்ந்து தான். ஆனால் இந்த தினத்தை இப்போதான் நம்ம பார்க்க போறோம். உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15 இன்று தான் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இன்றைய தினம் இந்த உலக நுகர்வோர் தினத்திற்கான மையக்கருத்து 2024 என்ன சொல்லியிருக்காங்க, ஏஐ அப்படின்றத பயன்படுத்தி ஒரு மையக்கருத்து சொல்லியிருப்பாங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 42வது முறையாக ரஞ்சி கோப்பையை வென்றுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை மும்பை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? 42 முறை இந்த மாநிலம் மட்டும் ரஞ்சி கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்றது இந்த வருஷம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அரையிறுதி வரைக்கும் போனாங்க, ஆனா தோல்வி விட்டுறாங்க. விதர்பா இறுதி போட்டி வரைக்கும் சென்றாங்க. ஸோ வங்காளம் அப்படின்றது அது வந்து ரஞ்சி கோப்பையில் விளையாண்ட ஒரு அணி தான். ஓகேங்களா? ஸோ அதை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. வங்காளத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம ரிவைஸ் பண்ணலாம்னா இப்போ கூட நம்ம பார்த்துருக்கோம், இந்தியாவிலேயே முதல் முறையாக மெட்ரோ, நீருக்குள் செல்லக்கூடிய மெட்ரோ வழித்தடம் அப்படின்றது திறக்கப்பட்டது. ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ தற்பொழுது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா மும்பையில் 42வது முறையாக மும்பை அணி வந்து ரஞ்சி கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் இருந்தே இந்த விளையாட்டு அப்படின்றது, இந்த கிரிக்கெட் விளையாட்டில் ரஞ்சி கோப்பை அப்படின்றது இருக்கு 1934-35 காலகட்டத்தில் இருந்தே. ஓகேங்களா? அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். ஜம்மு காஷ்மீர்ல நிலம் வாங்கிய முதல் மாநில அரசு மகாராஷ்டிரா அப்படின்னு பார்த்தோம். சுக்பீர் சிங் சந்து அவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் அப்படின்ற விஷயம் பார்த்தோம். ஸோ ஞானேஸ்வர் குமார் அப்படின்ற இன்னொரு நபர். ஓகேங்களா? ஸோ ஐநாவின் மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் நிலை 134வது இடம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வளிமண்டல ஆராய்ச்சி படுகை மத்திய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செகோர் அப்படின்ற இடத்துல அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை பொதுவாக மாற்றுவதற்கு ஆர்டிகல் 325 திருத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. பாலின சமத்துவமின்மை குறியீடு அப்படின்றதுல இந்தியாவின் நிலை 108 அப்படின்னு பார்த்தோம். சூப்பர் ஹெவி ராக்கெட் உலகின் மிகப்பெரிய ராக்கெட் அப்படின்னு விஷயம் பார்த்தோம். உள்ளூருக்கான குரல் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த முன்முயற்சியில் ஈடுபட்டு நிறைய பின்தங்கி உள்ள வட்டாரங்கள், ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம்ஸ்க்கு கீழே பின்தங்கி உள்ள பகுதிகளில் நிறைய பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் நிறைய உலக ரீதியாக அந்த பிளாக்ஸ், அந்த வட்டாரங்களை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்முயற்சி. ஓகேங்களா? நித்தி ஆயோக் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்வதேச கணித தினம் மார்ச் 14 பார்த்தோம். 42வது முறையாக மும்பை அணி வந்து ரஞ்சி கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.